Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நீலகிரியில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகையிலிருந்து மசினகுடி செல்லும் கல்லட்டி மலைப்பாதையின் 30வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் ராட்சத மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு வரிசை கட்டி நின்றது. திருவாரூரில் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு தொகை கட்டி அதற்கான இழப்பீடு தொகை வந்த பிறகு அதனை ரத்து செய்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பெருந்தரக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட குளிக்கரை கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் பயிர் காப்பீடு செய்து நெல் சாகுபடி நடைபெற்றது. இந்த நிலையில் இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலம் வந்த பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையை திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் பாதிப்பு இல்லை என கூறி ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருவாரூர் மேம்பாலம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். என்பது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனம். அரசு தனியார் கிட்ட இந்த காப்பீட்டு நிறுவனத்தை கொடுத்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பது மட்டும் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கில் வசூல் செய்து அந்த பணத்தை திரும்ப நீங்க விவசாயிகள் பாதிக்கப்படும் பொழுது கொடுக்க வேண்டியதான் காப்பீட்டு நிறுவனத்தினுடைய பொறுப்பு. ஆனால் காப்பீட்டு நிர்வாகம் தனியார் முதலாளி என்பதால் நீங்க கொள்ளை லாபம் அடிப்பதற்காக வேண்டிய விவசாயிகளை திட்டமிட்டு பழிவாங்குகிறார்கள் என்பதுதான் இந்த குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் புறவழிச்சாலைக்காக கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து விடியா திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளிப்பாடி, வெள்ளோடு உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக 19 கிலோமீட்டர் தொலைவில் புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் நிலம் கையகப்படுத்தப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் விவசாயிகள் திடீரென்று கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து அதே பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வாணியகுடி கடற்கரையில் சரக்கு பெட்டகம் ஒன்று கரை ஒதுங்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 24ஆம் தேதி கேரள மாநிலம் கொச்சி கடல் பகுதியில் விபத்தில் சிக்கிய லைபீரியா நாட்டு கப்பலில் இருந்து ரசாயன பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த 640 கண்டெய்னர்கள் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாணியகுடியில் கண்டெய்னர் ஒன்று கரை ஒதுங்கியது கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை ஆய்வு செய்ய மும்பையிலிருந்து வல்லுநர் குழு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று 2 வருடங்கள் ஆகியும் இதுவரை பயன்பாட்டுக்கு வராத அவல நிலை உள்ளது. மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பயன்பாடு குறித்து மாவட்ட நிர்வாகம் துளியும் அக்கறையற்று இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சுகாதார நிலையம் திறக்கப்படாததால் மருத்துவ வசதிகளை பெற நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக புகார் தெரிவித்த மக்கள் மருத்துவ கட்டடங்களை பயன்பாட்டிற்குள் கொண்டு வராமல் மாரத்தான் அமைச்சர் வெளிநாடுகளில் வெட்டியாக பொழுதை போக்கி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 7 நாட்களாக நடைபெற்று வந்த கோடை விழா மலர் கண்காட்சி வியாழக்கிழமை மாலையுடன் நிறைவடைந்தது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் 48வது கோடை விழா மலர் கண்காட்சி கடந்த 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சுற்றுலா பயணிகளை கவரும் அண்ணா பூங்காவில் 2 லட்சம் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் மின் விளக்குகளால் மரங்கள் அலங்கரிக்கப்பட்டு இரவில் ஒளிர வைக்கப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளை இது மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கடந்த 7 நாட்களாக நடைபெற்று வந்த கோடை விழா மலர் கண்காட்சி மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்கள் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் ஏற்காட்டின் இயற்கை எழிலை ரசித்தனர். மதுரை ரயில்வே கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலக பணியாளர்கள் ஆவண பாதுகாப்பு அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் 50 ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எரிந்து சேதமானது. மதுரை கோட்ட மின்சார ரயில் பாதை முதுநிலை பொறியாளர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள பணியாளர்கள் சிலர் முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் பாதுகாப்பு அறையில் தீ விபத்து ஏற்பட்டு ஏராளமான கோப்புகள் சேதமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே இரு சம்பவங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.